ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் கார்த்தி பாட்டிக்கிட்ட சொன்னதும் பாட்டி அதிர்ச்சி ஆகிறாங்க. 1000 தான் இருந்தாலும் ரேவதி உன்னோட பொண்டாட்டிப்பா, எந்த சூழ்நிலையிலையும் அவமானங்கள் நடந்தாலும் நீ அந்த வீட்டை விட்டு வந்தது ரொம்ப தப்பு கார்த்தி, ஒழுங்கா அந்த வீட்டுக்கு போயிடு அப்படின்னதும், இல்லை பாட்டி, நான் இப்போதைக்கு அந்த வீட்டு பக்கம் போகிறது ரேவதியோட உயிரை தான் பாதிக்கும். அதனால ரேவதி நல்லபடியாக முழுசாக குணமடையும் வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் யாரு எவருன்னு கேள்வி வரும்போது ரேவதி யோசிக்க ஆரம்பிப்பா பாட்டி. அதனால ரேவதி யோசிக்கவே கூடாது, அவன் நல்லா இருந்தாலே போதும். அந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. அந்த கடவுளே எங்க காதுல புரிஞ்சு கொண்டு ரேவதியை என்கிட்ட அனுப்பி வைப்பாரு என்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டி பேசினதும் பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை அந்த சாமுண்டீஸ்வரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பாட்டி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அக்கா, அந்த டிரைவர் பையில நாம நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு அனுப்புறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, அவனையும் அனுப்பியாச்சு. இப்போ பாருக்கா, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே விவாகரத்தை ரகசியமா வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நாம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னது என்னடி சொல்ற? அந்த டிரைவர் பயல் இன்னும் விவாகரத்தை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது 2ஆம் கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு இல்லையா அப்படின்னதும், அக்கா இங்க பாருக்கா, கல்யாணம் பண்ணி முடிச்சதும் எப்படியோ டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஆனா ரேவதிக்கு மட்டும் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டிரைவர் பயல்கிட்ட இருந்து உன்னாலே என்ன அந்த கடவுளால கூட ரேவதியை பிரிக்க முடியாது. அந்த கடவுளாவே நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்த ஒரு சரியான சந்தர்ப்பம் தான் இது. அதனால கண்டிப்பா உன் பேச்ச ரேவதி மீற மாட்டாக்கா. நல்லபடியா சரியானதும் ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னதும், ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற பாரு. போயும் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தாலே ரேவதி, ஆனா எல்லாம் மறந்து போச்சு. இனி உன் மேல மரியாதையா இருப்பா அப்படின்னதும், எனக்கு அதுவே போதும்க்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பயல் தான். இனி ரேவதி நம்மள மதிச்சு நடப்பாங்கிற மாதிரி சந்திரா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டுல ரேவதி எப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டி மயில் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே மயிலும் ரேவதியோட நலத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ரேவதி முழுசாக குணமடைஞ்சிடுறாங்க. அப்போது எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி, இங்கே பாருங்க, என் பொண்ணு முழுசாக குணமடைஞ்சிட்டா. எத்தனை காலத்துக்கு தான் என் பொண்ணு இப்படியே இருக்கிறது? அதனால என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னது. சாமுண்டீஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்க? ரேவதிக்கு ஏற்கனவே அப்படின்னு கல்யாண விஷயத்த சொல்லலான்னு வரும்போது என்ன டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? ரேவதிக்கு நாம எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னீங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேற அப்படின்னது. என்ன ஆச்சுமா, நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அப்பா ஏதோ சொல்ல வந்தாது தடுத்து நிறுத்துறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, உனக்கும் வயசு ஏறிட்டு போகுது, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும், இப்போ என்ன அவசரமா, அதெல்லாம் வேணாமா அப்படின்னது. என்ன ரேவதி பேசிட்டு இருக்க? உனக்கு இப்போ சின்ன வயதா என்ன? ஒன்றும் ஒருத்த பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி பசங்களோட தெரியுறாங்க. நீ எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போற? அக்கா எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் செய்வா, அதனால சரி சொல்லு அப்படின்னதும், சரிம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். நீங்க யாரை காட்டினாலும் நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும், இதான் என்னோட பொண்ணு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா இது, அம்மா இவ்வளோ வில்லியா இருக்காங்க, அவ தானா வில்லி ஆகலமா, ஒரு சித்தி தான் வில்லியா மாத்திட்டு இருக்கா. கடவுளே, இதை மட்டும் மாப்பிள்ள கேள்விப்பட்டா உசிரியை விட்டுருவாரு. இப்போ என்னதான் பண்றது? அப்பா, ரேவதி கிட்ட நம்ம உண்மையை சொல்லவும் முடியாது. இப்போ கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், அவர் தான் ஏதாச்சும் முடிவெடுப்பாரு அப்படின்னதும், உடனே நம்ம ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ற விஷயத்த ராஜராஜன் ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கார்த்திக் செம அதிர்ச்சி ஆறாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நான் தான் சொன்னேன்ல, ரேவதி மேல உயிரே வச்சிருக்கா. கண்டிப்பா அவன் மனசுல நான் இருக்கும் வரைக்கும் இந்த
இந்த கல்யாணமும் நடக்காது, எதுவும் நடக்காது அப்படின்னதும் மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்க மாப்பிள்ளை. ரேவதிக்கு மட்டும் நினைவு வந்து நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என் பொண்ணு கண்டிப்பாக உசிரையே விட்டுருவா அப்படின்னதும் கவலைப்படாதீங்க மாமா, அத்தை நினைக்கிற எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை தான் காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா ரேவதி கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, ரேவதி எங்கே கிளம்பிட்ட? இல்லைம்மா, ரொம்ப நாள் கழித்து கோவிலுக்கு போன ஃபீலாக இருக்குது, அதனால தாம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரனே அப்படின்னதோ. சரிம்மா இரு, நான் கூடவே வரேன். எதுக்குமா? நான் போய் கொஞ்சம் தனியாக இருந்தால் ஆறுதல் கிடைக்குமா, நானே போயிட்டு வரேன். என்னம்மா புதுசாக இருக்குது, நான் தானே இப்போவும் தனியாக போவேன் அப்படின்னதும் சரிம்மா, நீ ஏற்கனவே தலையில் அடிபட்டவ, உடம்பு வேற சரியில்லாமல் இருப்ப, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னுட்டு ரேவதி கோவிலுக்கு கிளம்புறாங்க. அக்கா என்னக்கா நீ முட்டாள்தனமா ரேவதியை தனியாக அனுப்பி வைக்கிற, இதான் சந்தர்ப்பம்னு அந்த கார்த்தி பையன் மட்டும் ரேவதி கண்ணில் பட்டான், அவ்வளோதான். நம்ம ரேவதி மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னதும் இங்கே பாரு, அவன் கொடுத்த வாக்க மீற மாட்டான், அதனால பார்த்தா கூட கண்டிப்பாக அவன் நடந்த விஷயங்களை சொல்ல மாட்டான், நீ ஒன்றும் பயப்படாதேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதி நேரா கோவிலுக்கு வந்துடுறாங்க. அதே கோவிலில் தான் நம்ம கார்த்தி வந்து அந்த சாமியார் கூட பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னதும் ஆமா சாமி, ஆனா என் ரேவதி கிட்ட இருந்து இப்போதைக்கு நான் பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னதும் இங்க பாரு, சுட்டி முட்டி இருக்கிறவங்க பேச்ச நீ கேட்காத, நான் சொன்னதான் சொல்லுவேன். நீயும் பொண்டாட்டியை விட்டு தூரமா இருக்கிற டைம்ல எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அவளை பிரச்சனைகள் எதுவுமே நெருங்கக்கூடாதுன்னா எப்பவுமே அவள் நிழலா நீ அவ கூடவே இருக்கிறதா உனக்கும் நல்லது, உன் பொண்டாட்டிக்கும் நல்லது. ஒரு வேளை நீ அவளை விட்டு விலகி போனேன்னா கண்டிப்பா அவளோட உயிருக்கே மறுபடியும் பிரச்சனை வரலாம். நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, ஜாட மாடையாத்தா எப்பவுமே சொல்லலாம். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் பொண்டாட்டியை விட்டு தூரமா போகவும் கூடாது, நீ எப்பவுமே அவ கூடவே இருக்கணும் அப்படின்னதும் கார்த்திக் வந்து ஒண்ணுமே புரியல. சாமியார் எப்படி சொல்றாரு, ஆனா ஹாஸ்பிட்டல்ல அப்படி சொல்றாங்க, ஒன்றும் புரியலையா அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே கோவிலுக்கு ரேவதி வராங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் ரேவதியை பார்த்துடுறாங்க. ரேவதி உடனே கண்டுக்காம போயிட்டு மறுபடியும் வராங்க. உங்களை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல பேசாமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரிங்க, ஆமாம் எதுக்காக வேலையை விட்டு போனீங்க அப்படின்னதும் எனக்கு வேறொரு இடத்துல நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால தான் போனேன் அப்படின்னு இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஹாப்பியாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு நாம் வந்து ரேவதி கிட்ட புதுசாக அறிமுகம் அதிகமாகி நம்ம ரேவதி மனசில் இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி கார்த்தி யோசிப்பாங்க. ஸோ புது காதல் கதை வந்து ஆரம்பமானால் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு. ஸோ எப்படியும் நம்ம ரேவதி மனசில் கார்த்தி மறுபடியும் இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும். வாங்க